எங்கள் நாடும் 7 கடல் சூழ்ந்த நடுவில் எங்களுடைய குலாச்சாரி பகவான் ஆமா எங்களுக்கு விஸ்வகர்மா வென்றிருக்கிறார். அதனால எங்கள் நாட்டிற்கு 100 யோசனை யுகலமும் அகலமும் நிகழமும் உள்ள ஆமா எங்கள் ரத்னாபுரி கோட்டையில் 7 கடல் மத்தியிலே எங்களுக்கு அமைத்து தந்து எப்படி எந்த ஒரு குறையும் இல்லாமல் சோர்வில்லாமல் வசிக்கிறோம். வரிசையுடன் பஞ்சாவாத்தியோ பஞ்சவாத்தியம் என்று சொல்லக்கூடிய மேளம், தாளு, தம்புரு, வீணை, கிட்டாரு, குத்தினி, கேளிகை இப்படி சொல்லக்கூடிய 32 மேள வாத்தியங்களும் எவ்விதமாக மணிமகுடமும் என் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய பச்சை ஐரம் வைதூரியம் ஓமேதனம் செம்பு மாணிக்கம் நவரத்தினம் சொல்லக்கூடிய 9 மணிமகுடம் 9 பொருட்களையும் சேர்த்து நீண்ட மணிமகுடம் இந்த உலகத்தில் யாராவது நிகழ் இருக்கா? ஆமா எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் தவிர என் உடன் பிறந்த சகோதரன் இருக்கின்றானே சூரனும் நானும் என்னுடைய தாய் வயிற்றில் எவ்விதமாக பிறந்தோம் தெரியுமா? எப்படியா? ஆனால் நான் முந்தி என் தம்பி முந்தி என்று தாய் வயிற்றில் ஒரு கொண்டு அடியும் திடலாக இருந்தோம். கடைசியாக நானும் என் தாயின் பிறப்பிடம் வையாமல் பிறக்காமல் அழகுபுறமாக அடீர் என்று வெடித்து அதை வெளியே வந்தேன். என் பெயரோ ஆதாரி சூரன். இடதுபுறமாக என் தம்பி பிறந்ததால் அவனுக்கோ என்னதாவி சூரன் என்று பெயர். அப்படி இருக்க இன்னும் எப்படி பண்ணி எங்களுடைய உலகுருவாய் விளங்கப்பட்டு குலாச்சாரியிடம் ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம், காலால் படை, குதிரை ஏற்றம் அப்படி சொல்லக்கூடிய கூடு விட்டு கூடு பாய்தல் மாயா தாளங்கள் அந்திர சந்திர மாயா தாளங்களையும் குருவின் அறிஞர் செருக்கி சேவித்தோம் அல்லவா? அப்படியா? உலகத்திலே ஒன்று என்றால் உலகம், 2 என்றால் சந்திரன் சூரியன்,
மூர்த்திகள் சிவன், பிரம்மா, விஷ்ணு. 4 என்றால் யாகம் செய்வதோ 4. அப்படி இல்லை என்றால் யுகமோ 4. கிரேதா, குரோதா, கலி 4. 5 என்றால் பஞ்சபூதங்கள். அப்படியும் என்றால் 5 பஞ்சபூதங்களும் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இவைக்கெல்லாம் மண்ணு, நெருப்பு, எந்த வாயு, இவையெல்லாம் 5 பஞ்சபூதங்களாக அடக்கி நம் முன்னோர்கள் செய்தார்கள் அல்லவா? 6 என்றால் அந்த சிவபெருமானுடைய நெற்றி பார்வையிலே வந்த 6 முகம் கொண்ட 4 மணிடா பெருமானோ அரவண குழிகையில் அவர் இருக்கு. அதை 6 பெண்களாக எடுத்து வளர்க்க அந்த பராசக்தி பார்த்து ஒன்றாக அணைத்து அதை 6 வேறு உருவாக